பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் தலைவர்கள், ஹீரோ ஹீரோயின், நடிகை அண்ணன் பாலா அண்ணன், விசித்திரன், டைரக்டருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லுவோம். என்னன்னா டைரக்டர் முயற்சி எடுக்கிறது ஒரு புது நீ பேச செல்லிட்டான். பக்கத்தில் ஹீரோ உட்காந்துருந்தார், ஒரு பையன் தம்பி. எந்த ஊருன்னா ஈரோடுன்னாப்புல. நான் ஒரு வேளை கேரளாவில் தான் ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். உண்மையாகவே ஹீரோ இன்னொரு ஹீரோ எல்லாருமே எல்லாம் இங்கே உள்ளவங்க. இவங்களை ஒரு நல்லா நடிப்பாங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கே ஒரு கை தட்டலாம் உண்மையாகவே, புதுசாக வர்றவங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர் விசித்திரன், அவர் சிறுத்தைங்கிற படத்தில் அப்படி ஒரு ரோல் அழுதுட்டேன். அவர் ஆக்ட் பண்ணுறப்ப அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதில் ஒரு லவ், என்னென்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சாங்கு. அது ஒரு டைரக்டருக்கு ஒரு துணிச்சலாக ஒரு கொடுக்கணுங்கிற எண்ணம், நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சுருக்காரு. வாழ்த்துக்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல நண்பன் விசித்திரன். அவர் சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், சிறுத்தையாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிட்ருக்காரு. எனக்கு என் நண்பனுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அவருக்காக தான் நான் வந்தேன் இந்த மேடைக்கே. ஒன்றும் சொல்லணும், அதான் உண்மை. மற்றபடி யாரையுமே எனக்கு தெரியாது. மெயினாக டைரக்டர் எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் ஒரு சின்ன நடிகனாக இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய நடிகனாக வந்திருக்காரு. அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பாக அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இதே ராஜீவ் சந்திராங்கிற ஒரு மலையாள டைரக்டரு என்னை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பேர் இங்கே நான் சொல்லக்கூடாது. நான் ஃபஸ்ட் லுக்கு வெளியிடுறதுக்காக அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அவங்க தான் கேட்டாங்க, நான் கேட்கல. ஆனால் இம்மிடியட்டாக அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட் லுக் வெளியிட்டார். இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் படங்கிறேன்னே இல்லை சார். அதுக்கு அதே நாளில் காக்கான்னு ஒரு படமும் வெளியிட்டார். அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். உங்களால் முடியலைங்கிறக்காக வருத்தப்பட்டதுக்காக, ஏன்னா சார் இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக ஃபஸ்ட் லுக் வெளியிடுவார். தைரியமாக இருங்க. அதான் உண்மை. என்னென்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாமல் இருந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் மெயினாக ஒரு படத்தை தயாரிப்பாளருக்கு ஒரு பணம் மட்டும் இருந்தால் போதாது, ஆசை இருக்கணும் சார். ஆசை இருந்தால் தான் அதை கரெக்டாக போய் சேர்க்க முடியும். உங்களுக்கு டைரக்டராக உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த படம் பெரிய வெற்றியடைய ஆர்கே நீலம் மேகம் வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல என் வணக்கம். முக்கியமாக முதல் வணக்கமாக நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஃபோன் வச்சுக்கவங்கலாம் ஃபோனுக்கு மட்டும் ஓனர் கிடையாது, ஒரு சேனலுக்கு ஓனர். அதனால் ஃபோன் வச்சுக்கணும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில விஷயங்கள் எப்போ நடக்கணும்னோ கரெக்டாக நடந்துடும். அதான் சரியான திறமை உள்ளவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் வில்லன்கள்லாம் கதாநாயகராக மாறினாங்க, அப்புறம் கதாநாயகர்கள்லாம் வில்லனாக மாறினாங்க. இப்போ காமெடியன்கள்லாம் கதாநாயகர்களாக மாறுற டைம் இப்போது நிறைய. ஆமாம், இந்த படத்தில் அந்த வேலையை சூப்பராக செஞ்சுருக்காரு நம்ம சைனு சாவக்காடன் சார். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரையில் வேறு மாதிரி எப்போ பார்த்த ஆட்கள்லாம் இப்போ வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது செய்கிற துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா, இந்த காமெடியன்களை முன்னிறுத்துறது முதல்ல யார் பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குநர்கள் தான். நான் நிறைய கதாநாயகர்கள் காமெடியனாக இருந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்த்துருக்க முடியுது. அதே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. சினிமா அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டாரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் பிரபலமாக இருக்க ஒரு ஸ்டாராக இருக்குன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஐஸ் வண்டி தள்ளி விற்கிற மாதிரி வந்திருப்பேன். நிறைய அந்த படத்தில் இப்போ நான் அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியில் படம் முடிஞ்சது பேசிட்டாங்க. சினிமாவில் எந்த நிலைமைக்கு வேணால் போகலாம், அந்த ஐஸ் வண்டி விற்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு சீனில் நான் செகண்ட் ஹாஃபில் சொல்லுவேன் கவின்கிட்ட, அதாவது தம்பி தரவை மட்டும் சினிமாவில் பத்தாது தம்பி, அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குங்கிற மேஜிக்கை சினிமா எப்படி பண்ணுன்னா, ரஜினியை சிவாஜி ஆக்கும், சிவாஜி ரஜினி ஆக்கும். எப்படின்னா ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பாரிஸ் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜிங்கிற படத்தில் சிவாஜியா மாதிரி நடித்தார். ஸோ அந்த மேஜிக்கை சினிமாவில் நிகழ்த்தும். அப்புறம் டைரக்டர் சார் நீங்கள் ரொம்ப ஆதங்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஓப்பனாக இங்கே சொன்னீங்க. அது நீங்கள் அண்ணா ராஜராஜா அண்ணாவும் சொன்னார். அதாவது
வசதியுள்ள ஒரு மனிதனை சுற்றி ஒரு நன்றி கெட்ட கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது. நீங்கள் போன முறை வந்து ஒரு விதமாக இருக்கலாம், ஆனால் சரியான முறையில் அணுகியிருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரியான மிக சில நடிகர்கள்லாம் வந்து என்றைக்குமே யாருமே பிறந்தழுதுனே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஒன்று. மற்றபடி இது வந்து இசை வெளியீட்டு விழாத்து ட்ரெய்லரு அசத்திருக்காங்க. உண்மையிலேயே சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யார் இதை பார்த்தா. ஏன்னா அந்தளவுக்கு மேக்கிங்கில் பிரமாதமாக பின்னிருக்காங்க. ஏதோ ஒன்று இருக்குது, சஸ்பென்ஸு த்ரில்லரை தாண்டி ஏதோ கதை சொல்கிறது, சினிமாக்குள்ளே வர்றது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது நிறைய படத்தை ஒன்றா கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டில். இசை உண்மையிலே சூப்பர். ரொம்ப நாள் கண்ணுக்கு, அதாவது கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு சுப்பிரமணிய படத்துக்கு பிறகு ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். அப்புறமா விஜய் கௌரிஷ் ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். இப்போது எம்எல்ஏ வந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பணும். நேரம் கருதி இடையில போகிறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு செலக்ட் ஆனதுக்கு வினிதாக்கு, டைரக்டர் சாருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் போகும்போது இப்படி தான் யோசித்தேன், என்ன ஃபுல்லாக மலையாள டீமாக இருக்குது, நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு தான் போனேன். ஆனால் அங்கே தலைகீழாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வேலை செய்ய முடிஞ்சது. டைரக்டர் சாருக்கு சுப்ரீம் டைரக்டர் பேர் வந்ததில் தப்பே கிடையாது. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், நல்லா ஜோவியாலாக பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் வேலைன்னு வரும்போது அழகாக சொல்லி கொடுத்து வேலை வாங்குவார். அப்புறம் இந்த ஆட்டிடியூட், அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் எதுவுமே அந்த டீமில் பார்க்கல. நான் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த மூவி நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறது வந்து மீடியா பர்சன் உங்கள் கையில் இருக்குது. நான் உங்களை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் அவர் மூவி. இது உயிரிலும் மேலான உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் அவர்களை வணங்கி, ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் போய் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், கட்சி பொறுப்பாளர்களுடைய திருமண நிகழ்ச்சி, கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக நான் கலந்துக்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு ஓராண்டு காலமாக சினிமா துறையிலையும் நான் தொடர்ச்சியாக பல கூட்டங்களில், பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு செல்வன், அருமை சகோதரர், அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அன்பானவர். மனசில் எதையுமே வச்சுக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஓப்பனாக சொல்லக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் மனசுக்குள்ளே இருக்கிறத தைரியமாக, போல்டாக, எந்த விதமான கருத்தாக இருந்தாலும் சரி மைக்கில் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரே லீடர் பார்த்தீங்கன்னா அவர் தான், அண்ணன் அன்புச்செல்வன் அவர்கள். ஸோ அவர் மூலியமாக தான் இன்றைக்கி திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தை பாடல் காட்சிலாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் பொதுவாக ஒரு படம் முழுமையாக எடுத்துட்டு பாடல் காட்சி பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா படம் பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கடைசியாக படம்லாம் எடுத்து முடித்த பிறகு பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் வாடி இருக்கும். இல்லை, என்னுடைய அனுபவம் இது, நான் பார்த்த அனுபவம். ஆனால் ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரோட மூஞ்சை பார்க்குற, படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி தான் இந்த படத்தினுடைய முதல் காட்சி ஷூட் எடுக்கிற மாதிரி, எடுக்கிறப்போ எப்படி முகம் இருக்குமோ அது போன்ற முகத்தை வைத்து கொண்டு இருக்கிறார். உண்மையில் ஒரு அற்புதமான மனிதர். கேரளாவில் பிறந்திருக்காரு. அதாவது சுயமொழி பற்று,
பிறமொழி பற்று என்று சொல்லி மலையாளத்தில் அவர் வந்து கேரளாவில் பிறந்தாலும் தமிழ் மொழி மீது உள்ள பற்றின் காரணமாக இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து மலையாளிஸு. படத்தில் வந்து நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, தமிழை வச்சு எடுத்திருக்காரு. உண்மையிலே இது வந்து பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ தேங்க்யூ. പിന്നെ എങ്ങളോட ഇൻവിറ്റേഷൻ பார்த்து வந்துட்டுள்ள தயாரிப்பாளர், மற்ற சினிமா ஃபீல்டிലുള്ള அதர் டெக்னீஷியன்ஸு, ஆர்கே ஃபிலிம் வேகம், வெல் விஷஸ் நிறைய பேர் வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆர்கே வெள்ளி மேகத்தோட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கு. எல்லாவங்களுக்கும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தங்கி பேசுகிறேன். ஆக்சுவலி நான் வந்து தமிழ்நாடுல பாலக்காடு, கேரளா பாலக்காடு, முன்னாடி பாலக்காடு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு பாலக்காடு நம்ம வாங்கியாச்சு. அப்போ நான் சின்னதிலே இருக்கும்போது தமிழ் படிக்கணும், தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது நிறைய முயற்சி பண்ணி தான் தமிழில் படிச்சிருக்கு. நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே சாந்தோமில் 5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தமிழெல்லாம் படிச்சிருக்கேன். பொதுகை டிவியிலெல்லாம் 1 hour எல்லாம் கண்டினியூ ரிலே இப்படி லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சான்ஸில் அப்படி தமிழோட ரொம்ப அன்பு எனக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி ரொம்ப எனக்கு இஷ்டம். அப்போ ஒரு சான்ஸ் வந்தது இந்த தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம் சொல்லிட்டு. அப்போது அது ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் என்ற தமிழ் படம் எடுத்தது. இந்த தமிழ் நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியும். நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் எல்லா ஆளுங்கள சினிமா நல்லா பார்த்துருக்கேன். மலையாளமும் பார்த்துருக்கேன். அப்போ தமிழ் ஃபிலிமு ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு ஆள். அப்போ இந்த ஆர்கே வெள்ளி மேகம் சொல்லி படத்தில் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி வந்தப்போ சரி ஓகே நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நமக்கு தமிழில் பார்க்கும்போது மலையாள படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தமிழாக வரும். அதேപോലെ தமிழ் படம் பார்க்கும்போது கொஞ்சம் மலையாளம் வரும். அப்போ அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆர்கே வெள்ளி மேகம் படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷன். கேமராவுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு மலையாளி க்ரூஸ் தான், கம்ப்ளீட் மலையாளி க்ரூஸ் தான் கேமராவுக்கு பின்னாடி உள்ளது கம்ப்ளீட். நமக்கு ஆர்கே வெள்ளி மேகம் பார்த்தா உங்களோட இது ட்ரைலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மலையாளம் டச் இருக்கும். அப்போது ஆனால் கேமராவுக்கு முன்னாடி உள்ளவங்க கன்னடாவிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது, அதே மாதிரி கேரளாவில் இருந்த ஆர்டிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் பல படங்களும் நம்ம அன்பு செல்வம் சார் சொல்லி நிறைய படமெல்லாம் பாதி லெவலில் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த படத்தில் அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும் இங்கே சென்னையிலிருந்து கேரளாவிலெல்லாம் வந்து நிறைய நாள் இருந்து ஷூட்டெல்லாம் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆகிருந்தால் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இந்த படம் எடுத்தது. இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து இது படம் இது ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். நம்ம கேரளாவில் ஷூட்டிங் இருந்தது, சென்னையில் ஷூட்டிங் இருந்தது, ஆലപ്പി டிஸ்ட்ரிக்ட், എറണാകുളം டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் இருந்தது. எல்லாம் நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ரியல் சீன்ஸ் தான் எல்லாம் எடுத்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நல்ல மேக்ஸிமம் பண்ணியிருக்கு. அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தெரியும், மேக்ஸிமம் எடுத்திருக்கு. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்கே வெள்ளி மேகம் சொன்ன படத்தில் எல்லாவங்களும் கேட்குறாங்க ஆர்கே என்ன சொன்ன அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு முழுநீள சஸ்பென்ஸ் தான் படம். நம்ம டிக்கெட் எடுத்து சினிமா தியேட்டரில் போய் லாஸ்ட் வரை பார்த்தா தான் நம்ம அதோட ஆர்கே என்ன மீனிங் தெரியும். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபுல் எண்டு சஸ்பென்ஸ் தான், ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். நல்ல நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து சாய் பாலன், எடிட்டர் ஹரி, நம்ம அசோசியேட் டைரக்டர் பிரவி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆள் பேசும்போது ஒவ்வொரு ஆளுங்களெல்லாம் விட்டு போகும். அதனால் இது சாரி. அப்போ அதனால் ஒரு நல்ல ஒரு படம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கு, நிறைய படம் பார்த்துருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு அன்பு செல்வம் சார் நல்ல பட்ஜெட்டு இருந்தால் தான் இல்லை, பல இடங்களும் சொல்லியாரு நல்ல பட்ஜெட் இருந்தால் தான் படம். நமக்கு இதில் தேவையான பட்ஜெட் இருக்குது, தேவையான சப்ஜெக்ட் இருக்குது, தேவையான கண்டென்ட் இருக்குது. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்ல இஷ்டமாகும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைலரும் பாட்டும் எல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வந்து நம்ம வந்து நம்மளோட இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுள்ள எல்லா வளங்களும் நிறைய ஆடியன்ஸ் நம்ம ஃபுல் ஹாலு ஆடியன்ஸ் வந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப கம்மி. தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம பல இடத்துலையும் சில தமிழ் சினிமா ஃபீல்டு பயங்கர பிரச்சனை, ஏமாற்றுவாங்க, அப்படி இப்படி நிறைய எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைയൊന്നും இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஹாப்பி. இல்லை சொல்கிறேன். இப்போ வந்து பின்னே வந்து ப்ரொடியூசரை வந்துட்டு பேலன்ஸ் அப்போ கொடுக்குறேன், இப்போ கொடுக்குறேன், பைசா அப்போ இல்லை, இப்போ அந்த மாதிரி ஒன்றும் நான் பண்ணலை. எல்லாம் கரெக்டு. ஒரு ஆளுக்கும் கூட ஒரு பைசா கூட பேலன்ஸ் வைக்காமல் என்னோட கண்டிஷனில் வச்சு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போது என்னோட இந்த ஃபிலிம் வந்துட்டு நான் இந்த புதுசாக எடுத்துட்டுள்ள ஒரு ப்ரொடியூசரு. இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இந்த சினிமா ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு வந்து எடுத்தது. இப்போது என்ன பயப்படுத்துனாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து சினிமா ஃபீல்டாக பயங்கரமாக இருக்கும், போக போக பாரு. ஒரு ஆள் என்ன வந்து சொன்னார், சாரை எப்பொழுதும் சிரித்த முகம்தான், கொஞ்சம் கொஞ்சம் கழியும் போது தெரியும் ஃபேஸ் எப்படி வரும் சொல்லிட்டு. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட தேங்க்யூ. என்னோட சர்வீஸில் இருக்கும்போது நான் 20-25 வருஷம் முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் கிண்டியில் இருந்த ஸ்டாஃபுங்களெல்லாம் வந்திருக்கு. நான் வந்து சினிமா ஃபீல்டில் வந்திருக்கு. அது ஒரு என்ன சொன்ன அன்எக்ஸ்பெக்டட் திங்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நம்ம டைலரு எல்லாம் இது கொடுத்தப்போ அது மாதிரி இப்போ எல்லாம் வந்தப்போ அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 5-6 பேர் வந்திருக்காங்க, நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்திலே வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டுள்ள ஒரு படம் இனியும் சினிமா ஃபீல்டில் வரணும் நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்போ உங்களோட கடமை தான் இது. இந்த படம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் சொல்கிறது உங்களோட கடமை தான். நீங்கள் வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப்பு கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் அது இது உள்ள ஐடியாஸ் எல்லாம் வரும்போது எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அதனால் நீங்கள் வந்துட்டுள்ள ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நம்ம இங்கே இதில் நம்ம இவர் ஜனநாயக கட்சியோட துணை தலைவர் வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ் சினிமா ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இது சொல்லி அவரே பொலிட்டீஷியன்ஸு அவரே போனப்படி அவரே எந்திரிச்சு வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி ரொம்ப அன்பாக அவர் சொல்லி அவர் கரெக்டு டைமில் வந்திருக்காரு. പിന്നെ അൻപു സെൽവൻ സാറ് അവർ வந்து எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கு, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி அவரும் கரெக்டாக எனக்கு வேண்ட அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இவங்களெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டு எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லாம் அவங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. எல்லாம் அவங்களும் நீங்கள் எல்லாரும் வந்ததினால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் சக்ஸஸ் பண்ணி எடுத்தால் இனி நான் அடுத்த படம் எடுப்பேன். പിന്നെ വേറൊരു സങ്കടമായ സമാചാരം ചൊല്ലാം, ഞാൻ ഗവൺമെൻറ് സർവീസിൽ വർക്കുമ്പോൾ പ്രസിഡന്റ് ഓഫീസിൽ പോയി പ്രസിഡന്റ് பார்க்க போயிருக்கேன், பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிருக்கேன், கவர்னரை பார்க்க போயிருக்கேன், எல்லாம் அவங்களே நல்ல பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் பார்க்க போய். ஆனால் இங்கே மட்டும் வந்தப்போ ஒரு இடத்துல போனப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. അത് ഞാൻ சொல்லுறதில்ல, நம்ம ஆராலும் வந்தாலும் ஒரு ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் வரும்போது சரி ஆறு வந்து உட்காருங்க அப்படி சொல்கிறது ஒராள் பேர் சொல்லுறதில்ல. அவருக்கு ரொம்ப பழைய காலத்திலே ரொம்ப கஷ்டமாக இருந்து யாரும் கவனிக்கலை சொல்லிட்டு அவர் எப்படி பண்ணுறாரு. அப்போ அதில் ரொம்ப சங்கடம் இருக்குது. ஆரியம் வந்து நான் சொல்லுறதில்ல. அதனால் நீங்கள் எல்லாரும் வந்ததில் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாவங்களும் நான் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ரூபேஷ். ஆர்கே வெள்ளிமேகம் இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி. எப்படி அதாவது இந்த ஸ்டேஜ் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து நின்று பேசின ஒரு ஸ்டேஜ். எனக்கு வந்து இந்த இடம் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் வந்து வெளில நல்லா ஏன்னா உங்கள் மூலியமாக தான் வந்து இன்னும் நிறைய பேரை போய் சேரும். கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் வந்து எங்கள் படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கு வந்து விந்திரா மாதிரி அவ்வளோ அழகாக கோர்வையாக தமிழில் பேசலாம் வராது. தாய்மொழி தெலுங்கு இருந்தாலும் தமிழில் பேசுவேன், நல்லாவே பேசுவேன், அசிங்கமாகவும் பேசுவேன். ஆனால் உங்களெல்லாம் பேச மாட்டேன். என்ன நானே பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன், ஐயோ தப்பாக பேசிட்டேமே நீட்டுவேன். ஏதாவது தவறாக பேசிகிட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். நான் இந்த படத்தை பண்ணலை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து மிஸ்டர் ஷைனு ஷவக்காரன், இந்த சுப்ரீம் டிரெக்டர், ஓகேங்களா. என்னோடய ஃப்ரெண்டு ஷார்மிலாக்காக நான் வந்தேன். ஆக்சுவலாக வந்த இடத்துல பார்த்தா என்னோடய இன்னொரு நண்பர் விசித்திரனும் வந்திருக்காரு.
ஸோ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க டீம் மொத்த பேருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வந்து நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் இங்கே. ஏன்னா படத்தை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப மலையாளம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எப்படி இருந்தால் அந்த மலையாள படம் உங்களுக்கே தெரியல, ரொம்ப மெலோடியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பேஸ் அதில் இருந்துச்சு. இந்த பிக்சரைசேஷன் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து என்னை கலைவாணி சொன்னாங்க. நான் கலைவாணி இல்லை, கலைவாணி ஆசீர்வாதப்பட்ட ஒரு நடிகை கலைவாணி தேவி. என்னம்மா என்னத்தம்மா திருடிட்டீங்கலாம் கேட்காதீங்க. மேபி உங்களோட இதயத்தை திருடி இருக்கலாம், அதனால் எனக்கு அந்த பேர் வந்துச்சா கேட்காதீங்க. அந்த படத்தில் கிடச்ச பிரேக்கு எனக்கு அந்த நேம் எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இப்படி போனால் யாருக்குமே நான் அடையாளம் தெரிய மாட்டேன். இந்த கருப்பை பூசுங்கப்பா, புடவையை சுற்றுப்பா, கொண்டையை சுற்றுப்பா அப்படின்னு போட்டால் தான் எனக்கு தெரியுது எல்லாருக்குமே. ஸோ அதனால் அந்த கலைவாணியை கூடவே சேர்த்து சுற்றிட்டு இருக்கேன் நானும். ஓகேங்களா? எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணால் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அது சொன்னால் நானே கேட்க வேண்டியதாக. தேங்க்ஸ் அலாட். ஓகே, விசித்திரனை பற்றி சொல்லலாம். விசித்திரனுக்காக ஒரு சாங் வச்சுருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் நடுவில் கூப்பிடும்போது, விசித்திரனை கூப்பிடும்போது ஆளை காணோம். நான் சொல்லிட்டு இருந்தேன், தர்மு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே அந்த மூத்திர சந்தில் கூப்பிட்டு போய் உங்கள் பொண்டாட்டினால பொழக்க தடவிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் சாங் வாஸ் வெரி நைஸ் சத்தியமாக. ஆனால் இதுதான் டைம்னு சொல்லி விசித்திரன் நல்லா ப்ளே பண்ணாராங்க. சாரி, ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிருங்க. எனக்கு காமெடியாக இருக்கனா இதுக்கும் நான் பேசலைன்னா நல்லா இருக்காது. ஆனால் நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்களா இல்லையா? நான் தப்பாக சொன்னா மன்னிச்சிருங்க. ஆனால் கரெக்டாக இல்லையா? விசித்திரன் வைஃப் இருக்கீங்களா அங்கே ஸ்டேஜில்? அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? அனுப்பிச்சிட்டாங்களா? தெரியும், நான் நினச்சேன் அப்போவே. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், நைட் இருக்கு அவங்க வீட்டில் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அண்டு ஷார்மிளா வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி. அவங்க படத்துக்கு வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டிரெக்டர் வந்து எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் நண்பர் ஆனார். அவங்க வினோதினி வந்து நல்ல ஃப்ரெண்டு. அவங்களும் வந்து தமிழில் அவங்களுமா நம்மளை பேச முடியாது. ஏன்னா தூர்தர்ஷனில் கொடுக்குற ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே நீங்கள் தமிழ் நல்லா பேசினா தான் உச்சரிப்பு வேணும்னுட்டு. நான்லாம் தூர்தர்ஷனில் ஃபெயில் ஆகிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்க என் பேரை தப்பாக சொன்னாங்க. ப்ரொனவுன்சேஷன் இந்த பேரில் என்னோட ஆக்சுவல் நேம் வேறு, அதை வேணாம் அண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த தேவியாக மாற்றிக்கிட்டேன் நான். ஸோ மூவி வாஸ் பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிக்சரைசேஷன் ரொம்ப இருந்துச்சு. கேமரா வந்து பேசிச்சு சொல்லலாம். அப்புறம் அந்த ஹீரோயின்ஸ் ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு, பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம தமிழ்காரங்களை தமிழ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்க. அதுவும் மலையாள டைரக்டர்ஸ். அந்த மலையாள வாடை இருந்தாலும் அதை தமிழ் படமாக ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு விஷயங்கள். இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். தேங்க்ஸ் லாட். ஏதாவது தப்பு பிழைகள் தமிழில் ஒரு அப்படி இப்படி கரெக்ஷன் தான் அங்கங்கே வந்து கட் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ, பை. தேங்க்யூ ஸோ மச் கலைவாணி மேம். எல்லாமே பொலிட்டிக்கல் லெவலில் வந்து எங்களை என்கரேஜ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் வணக்கங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்களான மீடியா பீப்புள் நீங்கள் எல்லோரும் தான். ஏன்னா நான் புதுசாக வந்த போது அட்டை படத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த பின்னப் வரும் ஸ்னாப் எல்லாத்துலேயும் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணிங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்க இந்த மலையாள டீமையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சா தான் உண்டு. கடவுளால் மனுஷங்களுக்கு விதி எழுத முடியும். ஆனால் பத்திரிகையாளர் உங்களால் ஒரு டெக்னீஷியனுக்கோ ஒரு நடிகருக்கோ விதிகளை எழுத முடியும், மாற்றி எழுத முடியும். ஸோ எங்களை பற்றி நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் என்ற அளவுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு சென்று அடையிடும். அது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வெற்றி. அண்ட் நம்ம சுப்ரீம் டைரக்டர் ஷைனு சவக்காரன் பற்றி சொல்லணுன்னா என்னை எப்போவுமே அக்கான்னு தான் கூப்பிடுவார் அவர். அண்ட் அவரை பற்றி என்ன சொல்லணும், அந்த சுப்ரீம் டைரக்டர்னு எப்படி அவரை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பெரிய லெவல் டைரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணுறேங்க. நான் பேர்களை மென்ஷன் பண்ண விருப்பப்படல. அவங்க எல்லாம் கூட பிளானிங்னு ஒரு விஷயம் இருக்காதுங்க. ஆர்டிஸ்ட்டை கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. யாருக்கு ஷார்ட் எடுக்குதுன்னே தெரியாது. அவங்க ஒருத்தரோட பிளானிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேமராமேனும் டைரக்டரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். பட் இங்கே போனால் நீட் பிளானிங் எல்லாமே இந்த செகண்ட் டேக்கு தேர்ட் டேக்கே இருக்காது. வந்தால் ஒரே டேக்கு மேக்ஸிமம் முடிச்சு தான் அனுப்புவார். அதுதான் சுப்ரீம் டைரக்டர்னு காட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாலச்சந்தர் பாரதிரா அடித்து வேலை வாங்குவாங்க, இவர் சிரிச்சே வேலை வாங்குவார். ஆமாம், இடத்துல நாங்கள் தப்பு பண்ணாலுமே இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் ப்ரொடியூசர் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பார். ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டார்? ஏன்னா ரியல் லைஃப்லேயும் நல்ல ஒய்ஃபு, சினிமாவில் நல்ல ஒய்ஃப் நான். அதனால
அவர் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருப்பார். சாவக்காடன் அதான் நிஜம். அன்பான மனிதர், அழகான மனிதர், அதான் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இருக்குது. என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி, ராஜராஜ சொன்ன மாதிரி நடிப்பு அரக்கன் ஆத்தாடி நம்ம தானே, அது டைரக்டர் சொல்கிறதுல இருக்குது. ஏன்னா நல்ல மனுஷன் இங்கே வாழ்ந்தா வாழ்க்கை சத்தியமாக இங்கே உண்டு, அதுதான் நிஜம். ஏன்னா பயங்கர கோபமாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லாருமே. நான் பொண்டாட்டிட்டு அடி வாங்கிடுவேன், பொண்டாட்டிட்டு அடி வாங்கிடுவேன். நான் ஆல்ரெடியே காலில் விழுந்துட்டேன், வேறு வழியே இல்லை. அம்மா ஆத்தா பத்தா அது நான் படம் பண்ணியிருக்கேன், அது அப்படி நான் 10 நாளாக குழம்பி போய் உட்காந்துருக்கேன். நான் இப்படி ஒரு படம் நடித்தாச்சு, பார்க்கல, பிரேமில் பார்க்கும்போது தான் தெரியுது நடிகன் அங்கே என்னெல்லாம் நடக்கலாம் தெரியாது. ஒரு டைரக்டர் சொல்கிறத கண்டிப்பாக அதை செஞ்சிட்டான்னா மிக அழகான ஒரு நடிகன். ஏன்னா இங்கே வந்திருக்கிற கொஞ்சம் பொறாமையாக இருக்குது தேவிக்கு, பரவாயில்ல அதை விடுங்க. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்க இந்த மேடை கிடைக்க. ஆத்தாடி ஆத்தா எத்தனை பேரை பார்த்துருச்சு இந்த மேடை. உண்மைக்கு பெருமையாக இருக்குங்க. என்னென்னா யூடியூப்பருக்கு வணக்கம், அப்புறம் பத்திரிக்கைக்காருக்கு அனுப்போம், டெய்லி கேட்டு அடுத்து அங்கே உட்காந்துக்கிட்டு வேற ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா, வேற இப்படியே போயிடுச்சு. ஏன்னா உண்மைக்கே நீங்கள் தான் சாமி, அதான் உண்மை. நான் ஒரு 3 நாளாக உணர்றேங்க. படமாக போட்டுக்கிருக்காங்க, வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணலாம், சரி எடுத்து தான் ஆகணும், அதான் நினச்சோம். ஏன்னா உங்களோட வேலை அப்படி, உங்களோட ஜாப் அப்படி அழகான ஜாப்பு. எங்களையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா உங்களோட வேலை ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா நான் அப்படியே யோசிப்பேன், ஏதாவது திட்டி போடலாமா, திட்டிவிட்டு கண்டென்ட்டும்பாங்க, பரவாயில்லையா என்ன போய் கேட்க போகிற, 10 லட்சம் பேர் யூஸ் இருக்கா, அப்போ உள்ளே வாங்க, 5000 பேர் இருக்கீங்களா வெளில போங்க அப்படின்னு சொன்னால் விடுவாங்களா, வாயிலேயே குத்துவாங்க வெளியே போட்டு, ஆத்தாடி மாட்டிட்டியா அப்படி நானாக மாட்டிக்கணும். ஏன்னா இந்த சினிமா என்னைய எப்படி வச்சுருக்கு அப்படின்னா ஹாப்பியாக வச்சுருக்கு. உண்மைக்கு என்ன சக்ஸஸாக இருக்குது நன்றி சொல்கிறேன். நான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் 60 கிலோலேருந்து 45 கிலோவுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி உடம்பை குறைக்க சொல்லி வெறி கொண்டு நடிச்சு ஒரு டைரக்டர் சாக்கடையில் குதின்னு சொன்னால் நான் குதிச்சிடுவேன். அது டைரக்டர் சொல்லியிருக்காரு, செஞ்சிடணும், அவ்வளோதான். இது ஆளாக இருக்கா ஆழம் இல்லையா, அது வேண்டாமா, அது தேவையே இல்லை. டைரக்டர் சொன்னால் அதை செஞ்சிடணும், அதுதான் பெரிய பெருமை. உண்மைக்கே இன்றைக்கி என் நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க. நான் சொல்லி என்னையை மதித்து இந்த படத்துக்கு மதிப்பு கொடுத்து நிறையா நண்பர்கள். உண்மைக்கு அதுதான் நான் சந்தோஷப்படுறேன். என்னென்னா நம்ம சொன்னால் வருவாங்களா, சத்தியமாக வருவாங்க. நீ முதல்ல கேட்கணும், கேட்க வேண்டியது உன் வேலை, வர வேண்டியது அவங்களோட வேலை. வந்தால் உனக்கு சந்தோஷம், இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். உண்மைக்கே சைனு சாவக்காரா வெரி வெரி குட் டைரக்டர். ஒரு தமிழ் நடிகனை கொண்டு போய் கேரளாவில் வச்சு செஞ்சு அப்படி தான் அவர் அனுப்பியிருக்காரு. இதில் அத்தனையும் நான் அல்ல, அது சைனு சாவக்கார். கோடைரக்டர் இருக்காரு, பேர் என்ன, பிரவீன் நாயர். ஆத்தாடி ஆத்தா, அவர் அப்படி பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம், எப்படி பண்ண முதல்ல சொல்லு. கடைசியில் அந்த ஷார்ட்டெல்லாம் கேட்கும்போது இது என்ன பண்ணுது இங்கே அப்படின்னு கேட்டேன், நிப்பாட்டிட்டேன் ஷூட்டிங்கவே. என்ன பண்ண நான், இது இப்படி வருவாரா, ஓகே. திடீர்னு தோணும்ல, அதை கேட்டுருணும் நம்ம, வேறு எதுவுமே கேட்க தேவையில்ல. கேமராமேன் அவரை இப்படி வரும் போய்க்கோ, சரி அப்படின்னு போயிடுறது. உண்மைக்கே ஜாலியாக இருந்தேன். என்னன்னே புரியாது, ஒரு மொழியும் புரியாமல் நம்மளும் தடப்பட எந்த கேட்டால் நம்ம மலையாளம் பேசுகிறோம் அந்த டீ கடையில் போய் எந்தா எவ்வளோச்சு அடிக்கல ஓ இப்படி தான் இருந்தோம் நம்ம, தெரியாது. உண்மை அன்பான மனிதர்கள். உண்மைக்கு நான் கேரளாவில் போய் ஒரு 10 நாள் இருந்தேன். ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தா சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்மளாம் காசை கொடுத்துருப்போம், மண்டே உடச்சு போடுவேன் அம்மா. ஆனால் இங்கே பின்ன வந்தால் கொடுக்கட்டும் அப்படின்னா, பின்ன வந்தான்னா எப்போ நீ எப்பயாவது ஒரு வீட்டில் இந்த பக்கம் அப்போ கூட அப்படின்ற. ஒரு 10 டீ கடை இருக்குது, 10 டீ கடையிலுமே கேட்டேன். இவன் தான் அப்படி சொன்னான்னா அப்போ அவன்கிட்ட கேட்பான். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் எவ்வளோ வேணும், இந்த இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் எவ்வளோ, ஒரு 150 கொடுக்கும், அங்கே போனால் 100 ரூபா வாங்கிக்கிறேன். என்னடா நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்படியே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அம்மா காசை தொலைச்சிருச்சான், அவனை ஆட்டோவில் கூப்பிட்டு போய்க்கிறீங்க, அவனையும் நான் கெடுக்க முயற்சி பண்ணுறேன். 200 ரூபாயா நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி புத்தி பார்த்தீங்களா, நான் கெடுக்கிறேன், அவன் கரெக்டாக இருக்கான். ஒவ்வொரு மனிதனும் கரெக்டாக தான் இருக்கான், நல்லவன், எல்லாமே நல்லவன். எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், என்னை உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அப்படியான ஒரு இடம் அது. இந்த அண்ணன் சொன்னாங்க பாருங்கள், ப்ரொடியூசர். ஏன்னா இங்கே நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னா இங்கே நல்லது தான் கிடைக்கும். நீ என்ன விதைக்கிறீங்க இங்கே அறுவடை தான். அந்த காரைக்குடி சைடெலாம் சொல்லுவாங்க, உன் எண்ணம் போல வாழும்பாங்க. நீ நல்லா வாழுன்னு சொல்ல மாட்டாங்க, நீ என்னவா நினைக்கிறியோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் சொல்லுவாங்க. எண்ணம் போல வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்கே அந்த கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஐயோ அவரை நான் காலையிலேருந்து போட்டு கொலையாக கொண்டுக்கிருக்கேன், மொழி தெரியல.
எந்த சேட்டம் அந்த சாங்கு நல்லா இருக்கு, ஐயோ அது சூப்பர்ல, இப்படியோ போகுது, அது நல்லா இருக்குல்ல, இது எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். டேரக்டர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்பேன், அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட, சேட்டா அது அது அப்படி இருக்கும், அது பின்ன எப்படி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும், இப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, பின்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறவங்க உட்காந்துருக்காங்க. நான் ஏன் கவலைப்படணும், 25 வருஷமா அந்த சினிமாவில் வாழ்ந்துட்டோம்ல, இன்னும் என்ன வேணும், நல்லா தானே இருக்கோம், சொகுசாக தானே இருக்கோம், இன்னும் என்ன சந்தோஷம் வேணும், ஹாப்பியாக இருக்கேன். நான்லாம் வாய்ப்பு வரல, நல்லா வருது, அப்புறம் என்ன, இடையில சில பல காலத்தில் நஞ்சக்கிரி புக்கிரின்னு அப்படியே வாழ்ந்தாச்சு. அதான் நம்ம திமுரு, அந்த திமுரு இருக்கவே கூடாது. ஒரு நடிகனுக்கு, என்னை மாதிரி நடிகனுக்கு ஒரு திமுரு இருக்கவே கூடாது. உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரிஸ் அவர் தான் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. உண்மைக்கு அவருக்கு நான் பெரிய ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். நான் காலத்துக்கும் ஏன்னா இங்கே நடிகனை சொல்லிவிட மாட்டேன், அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த அவருக்கு இந்த கேரக்டரை கொடுத்துருங்க, அவர் நல்லா இருக்குது, சொல்ல என்ன சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, உன் கேரக்டர் சத்தியமாக அவன் நடிக்க முடியாது, அவன் கேரக்டர் நீ நடிக்க முடியாது, சொல்லி விடு, கஞ்சி குடிச்சு போடுவோம்ல 4 பேர் சேர்ந்து, அவ்வளோதானே, சிம்பிள். இங்கே பத்திரிக்கையில் சில நண்பர்கள்லாம் கூப்பிட்டேன், நீங்களும் வாங்க, எனக்கு எல்லாருமே வேணும் வாங்க, அவ்வளோதானே, எல்லாம் நண்பர்கள் தானே. அது அந்த சந்தோஷத்தில் சுத்தமாக நல்லா இருக்கேன். நான் இங்கே வந்திருக்கேன், அத்தனை உள்ள என் முதலாளி கூட வந்திருந்தார். நான் சும்மா இருந்தேன், ஒரு கடையில் வேலை பார்ப்பேன், ஒரு கம்பெனியில் முத்துன்னு சொல்லி 3D கிரியேஷன்ஸ், அவங்களும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே இருக்குங்க, அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒன்றை தேடணும். அப்புக்குட்டி வந்தாப்புல, அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸ்டீன்னு சொல்லி நம்ம வானத்து போல சீரியலில் அவரெல்லாம் போன பைட்டு எடுத்துக்கோன்றார். அவர் வந்து ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் சிடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கூடிய டைரக்டர் அவர்களே, ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்களே, ஐஜேக்கினுடைய துணைத் தலைவர் ஆனந்தமுருகன் அவர்களே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்பு செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை தம்பி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் அவர்கள் தான் 2-3 நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டேன், நீங்கள் நிறைய நிகழ்ச்சிக்கு வராமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும், எனக்கு ஆனால் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இது துறைக்கு எனக்கு கூப்பிடாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணே அப்படின்வேன். இதனால் தொகுதியோட எம்எல்ஏ இந்த தொகுதியில் நிறைய துறை சார்ந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதோட எல்லாத்துக்கும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. அவர் அந்த காரணத்துக்கு என்ன வர சொன்னதுனால நான் வந்தேனான்னு தெரியாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த திரையினர் மீது எந்த அளவுக்கு அனுபவித்தார், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்து விடைபெற்றார் என்று அனைவருக்கும் தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சினிமா ஃபிலிம் சிட்டினி அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியாவில் 500 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை தந்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதியும் உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள், பல பல திறமைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கிறதுலே எவ்வளோ துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேற துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்றது ஒரு ரோபோ வாழ்க்கை வாழ்கிறோம். காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாது. 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கு. எல்லா மனிதர்களும் சாதாரண ஒரு சுண்டல் விற்கிறவங்கலேருந்து அம்பானி வரைக்கும் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா அதுக்கு காரணமே சினிமா மட்டும்தான். பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம், கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி பல விஷயங்கள், களத்தில் நடக்கிற விஷயங்கள், அது ஒரு தப்பான விஷயங்களா இருக்கலாம், நல்ல விஷயங்களா இருக்கா, அந்த மக்களுக்கு எளிய வகையில புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை. ஆக அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்துகிற ஒரு கதாநாயகன், கதாநாயகி, இந்த படத்தில் வேலை செஞ்ச கடைசி டைரக்டர், ஆர்ட் போர்டு வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டும் தொகுதியின் சார்பம் திமுக கழகத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வாய்ப்பு திறமையை பார்த்து வர்றதே கிடையாது. அது நம்பாலா, நம்ம கூட்டத்தை சேர்ந்தவனா அப்படிங்கிறத பார்த்து இப்போல்லாம் வாய்ப்பு தந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு டீமுமே. இந்த மாதிரி நேரத்தில் கேரளாவிலேருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு உண்மையிலேயே நான் ப்ரொடியூசருக்கும் சரி சொல்லிட்டே இருந்தார் ப்ரொடியூசர், நாங்கள் மலையாளத்துலேருந்து வந்திருக்கோம் சார், இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், எப்பயுமே ஜெயிக்க வைக்கும், யார் வந்தாலும் ஜெயிக்க வைக்கும். விருகம்பாக்கத்தில் எந்த பிரச்சனைனாலும் முதலாள அனுப்பாரு நம்ம பிரபாகர் ராஜா அண்ணன்.
அது திமுக சார்பாகவும் சரி, நம்ம மக்கள் சார்பாகவும் சரி, அவரோட எனக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் இங்கே வந்தது. பிரபாகரன், நான் வந்ததுனால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சார். தமிழ் சினிமா இன்னும் இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பெரிய ஆதரவுலாம் கிடைக்கிறது இல்லை. அந்த 500 கோடியில் இப்போ நம்ம ஃபிலிம் சிட்டி ரொம்ப 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 நன்றி. ஃபிலிம் சிட்டி நம்ம திராவிட மாடல் செஞ்சது. பட் அது பத்தாது. நீங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், அரசாங்கம் மூலிமா திரையரங்குலாம் ஒரு 50 வந்துச்சுன்னா அது சின்ன படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செயல்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் ஓடிடிக்கு படம் வர்றது திரையரங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறது வர முடியும். அப்படின்னா ஓடிடி போயிட்டுருக்குது. அரசாங்கம் நினச்சா, திராவிட மாடல் நினச்சா ஓடிடி அரசாங்கமே எடுத்து நடத்த முடியும். ஒரு ஓடிடி அரசாங்கம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அது சின்ன படங்களுக்கு மட்டும் இல்லை, சிறந்த படங்கள், நல்ல படங்கள் எல்லாத்துக்குமே அது உதவியாக இருக்கும். அதையும் சார் இருக்கிற மேடையில் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பமும் உழைச்சிருக்காங்க. அதாவது நான் சொல்லணும்னா இது வந்து இவங்களுக்கு 6வது படம். ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து 6வது படம் வரைக்கும் இன்னும் டீமாகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மாறாமல். அப்போ அவங்களோட ஒற்றுமையை நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஐஜேகே ஆனந்தமுருகன் சார், ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. அன்புச்செழியன் சார், ராஜராஜா சார், இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே, இங்கே இன்னும் என்ன மாதிரி சான்ஸ் கிடைக்காத ஆள் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் இப்போ ஒரு 10 வருஷமாக சான்ஸ் கிடைச்சிருமா அந்த ஃப்ரேமில் ஒரு இடத்துல வந்துடுவேனா அப்படிங்கிற மாதிரி ஆள் தான். ஆனால் இன்னும் வெளியே என்ன மாதிரி 1,00,000 பேர் வயசு தொலைச்சிட்டு, வெக்கத்தை விட்டுட்டு, அவமானத்தை பட்டுக்கிட்டு இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா டீ கடையிலையும் உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ரீல்ஸ் போடுறவங்க, ஆல்ரெடி பாட்டு போடுறதுக்கு வாய் அசைக்கிறவங்க, அவங்களுக்கு மாதிரி திடீர்னு சோஷியல் மீடியாவில் கோமாளித்தனம் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அது வாய்ப்பு நினச்சி கொடுக்குறதெல்லாம் ஆல்ரெடி நடிப்பையே உயிராக இருந்து மக்களை மகிழ்விப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் சான்ஸ் தந்து பாருங்கள். நீங்கள் பாரதிராஜா சார் இடத்துல நீங்கள் இருப்பீங்க இனிமேல். கண்டிப்பாக இதுக்கு நிச்சயமாக கை தட்டலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், சோஷியல் மீடியா வச்சு இப்போ நிறைய வந்து நல்ல கலைஞர்களும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில கோமாளித்தனம் செய்கிறவங்களையே உட்காந்து மெயினாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி கலைஞர்களை வரவேற்போம். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, இப்போ எங்கள் பத்திரிக்கையாளராக உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு தெரியும் நீங்கள் டைரக்டராகவும் ஆக்டராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்தவங்க தான். உங்களுக்கான மேடை அப்போ அமைஞ்சிருக்காது. ஆனால் கண்டிப்பாக இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஜெயிப்போம். இந்த படத்துக்கு வந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப நன்றி. ஊடக மற்றும் பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கே வெள்ளிமேகம் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் தான். தம்பி கௌரிஷ் வந்து என்னை அழைச்சார், நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. வந்த பின்னால் நிறைய சம்பந்தம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவர் இயக்குனர் சைனு சவக்காடன் பேசும்போது ஒரு தொடர்பு உருவாயிடுச்சு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பற்றி, அவரை போய் பார்க்க போனதை பற்றி சொல்லியிருந்தார். உண்மையிலே அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டியோடு நீங்கள் போயிருந்தா நிச்சயமாக அவர் உங்களை சந்திச்சிருப்பார். ஏன்னா நீங்கள் ஒரு 5-6 படங்கள் எடுத்த டைரக்டர், அதை நீங்கள் ப்ராப்பராக போகலை அப்படின்றது மாதிரி தெரியுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலையாள படம் மார்கோனி மத்தாய். அந்த படத்தை வந்து சத்யன் தெரியும் இல்லையா? சத்யன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு ப்ரொடியூசர் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சத்யம் ஆடியோ ஓனர் சத்யன் தான் தயாரித்தார். அந்த படத்தை வந்து தமிழ் ரைட்ஸ் நான் தான் வாங்கினேன். அதில் வந்து ஒரு தமிழ் ஆர்டிஸ்டாகவே விஜய் சேதுபதியாகவே நடிச்சிருப்பார். அந்த படத்தை நான் ஒரு விலைக்கு வாங்கி எனக்கு ஒரு நல்ல லாபத்துக்கு நான் வேற ஒருத்தருக்கு விற்றுட்டேன் அந்த படத்தை. அந்த தயாரிப்பாளர் விஜய் சேதுபதி சாரை வந்து அணுகின முறையும், அவர் மலையாளிகளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் அவருடைய இப்போ குமாரண்ணன் இருக்காங்க, சிவாஜி ஃபிலிம்ஸ் குமாரண்ணன், அவரை நீங்கள் நேரடியாக போய் பார்த்து உங்களை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஒரு ஃபோட்டோ தானே, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன 4 சென்ட் 5 சென்ட் நிலமா கேட்க போனீங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, கண்டிப்பாக அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அணுகின முறையில் ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் செய்வார். செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்காம நம்ம அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து கண்டிப்பாக அணுகுனா செய்வாங்க. என்னென்னா
ஒரு காலகட்டத்தில் போராடினாங்க சினிமாவில், அடுத்து வந்த காலகட்டத்தில் அவங்க புகழ்பெற்ற நடிகர்கள் ஆயிட்டாங்க. நிறைய தடைகள் இருக்கும் அவங்களுக்கு, சிலரை சந்திக்கிறதுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய குறையாக இருக்குமே தவிர வேற எந்த குறையும் அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரியான நிறைய படங்களுடைய அந்த வெளியீட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. அதை அவருடைய எக்ஸ் பக்கத்தில், முன்னாள் ட்விட்டர் பக்கத்தில் கூட நிறைய பகிர்ந்திருக்காரு. அதை தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் ஒரு படத்தை பற்றி பேசுறதுக்கு அப்புறம் முன்னால் பேசும்போது தமிழ் சினிமாவுக்கு போனால் ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஃபிலிம் வேர்ல்டு தான், சினிமாவுக்கு இல்லை, தமிழ் சினிமா உலகம், அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் என்னன்னா உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. என்ன காரணம்னா, நான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, போஜ்புரி, பெங்காலி இந்த மாதிரியான எல்லா திரைப்படத்துறையிலையும் பணியாற்றியிருக்கேன். பொதுவாக வந்து சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா பணத்தாசை பிடிச்ச இல்லை வேறு மாதிரியான ஆசை பிடித்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களையெல்லாம் புறந்தள்ளிட்டு நல்லவர்களோடையும் சரியானவர்களோடையும் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னாக்கா எல்லாமே சரியாக நடக்கும். இது இங்கே தான்றது இல்லை, அங்கே. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவேன். நானும் நிறைய படங்களை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஆமாம், எல்லா துறையிலையும் இருக்குது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை தாண்டிட்டு படத்தை பற்றி வந்துடுவோம். இந்த படத்தில் எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவருக்கு வந்து நான் உங்கள்கிட்ட இருந்தே ஓசி அவர் சால் வாங்கி அவருக்கு போட நினைக்கிறேன். அந்த மியூசிக் டைரக்டர் வர சொல்லுங்க. ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தார். அதை இயக்குனர் ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெரிய ரோல் பண்ணல, ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இது வரைக்கும் நாங்கள் பண்ணாத ரோல். நாங்கள் 4 பேருமே ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணியிருக்கோம். இதில் டைரக்டர் இந்த படம் ஒரே ஒருத்தருக்கான பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து சுப்ரீம் டைரக்டர் ஷைனி சவுகன் அவருக்காக தான். ஏன்னா அவருடைய உழைப்பு வந்து அவ்வளோ உழைப்பு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் அவர் நடிச்சிட்டு இருப்பார். நீங்கள் அங்கே யாராவது மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் அங்கே இவருடைய எக்ஸ்பிரஷன் அங்கே சொல்லி கொடுத்துட்ருப்பார். அந்தளவுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெடிகேஷனாக பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த ப்ரொமோஷன்ஸ். அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகிற படங்கள் தோல்வியாகிறது காரணம் வந்து படம் தெரியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து அந்த ப்ரொமோஷன் சரியாக கிடைக்காதனால தான். அந்த ப்ரொமோஷன்ஸுக்காக கிட்டத்தட்ட 2 வாரமாக அவர் சென்னையில் இருக்காரா கேரளா இருக்காரான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் அன்றைக்கி ஒரு நாள் ரோட்டில் கூட சந்திச்சு திடீர்னு பார்த்தா ரோடு நடந்து போயிட்டு இருந்தார். கேட்டால் நான் அங்கே கட் அவுட் வைக்கணும், இங்கே கட் அவுட் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உழைப்பு வந்து ஒரு தனி மனிதனாக, ஒரு இயக்குனராக அவர் வந்து மிகப்பெருசாக உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் சார் ரொம்ப சாஃப்டான ப்ரொடியூசர். எங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த பேமெண்ட்டும் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் எந்த பேமெண்ட்டும் நிற்க வைக்கல. அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ரொடியூசர் அவர் வந்து கண்டிப்பாக இந்த படம் அவர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஜெயிச்சு அவர் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருப்போம் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமுல் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் அமையும் நம்புகிறேன். காரணம் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இது ஹாரராக இருக்கும், அதுல ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே. இந்த படம் ஒரு டோட்டல் நாங்கள் வர்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஏரியா இருக்கும் இந்த படம்.